அன்பிற்குரிய சகோதரர்களே, இது தொகுப்புரை. இதில் புதிய ஆதாரங்கள் எதுவும் வைக்கக்கூடாது ஒப்பந்தப்படி. ஆனால் சொன்ன ஆதாரத்துக்கு பதில் சொல்லலாம், ஏற்கனவே சொன்னதை தொகுத்து சொல்லலாம். புதிதாக ஒரு வாதத்தை இதில் நானும் வைக்கக்கூடாது, அடுத்த முறை அவர் அதுக்கு அடுத்து பேசும்போது அவரும் வைக்கக்கூடாது. அதனால் தொகுத்து தான் சொல்ல போகிறேன். முதலாவதாக இந்த சஹாபாக்கள் சம்பந்தமாக அவங்கள பிதஅத்து செய்தவர்கள், இஸ்லாத்தை விட்டு திரும்பி மதம் மாறி சில பேர் போய்விட்டார்கள் என்றெல்லாம் இவர்கள் இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறார்கள் என்று வாதம் வச்சாங்க. இப்படி ஒரு வாதம் வைப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? இந்த அருக்கு நீங்கள் எழுதின வாசகம், ஹதீஸில் இருக்கிற இந்த வாசகம் நீங்கள் இல்லாத இட்டுக்கட்டிட்டீங்கன்னு சொல்லணும். புகாரி நம்பரை சொன்னால், இப்போ நம்பர் அனைவரையும் பார்த்து உடனே செக் பண்ணிடுவீங்களா? விவாதம் மக்களுக்குன்னு சொல்லிட்டேன், அதில் நம்பரையும் போட்டிருக்கிறேன். அந்த ஹதீஸை படிக்க முடியலை. ஏன்? வாசித்தாலேயே மக்களுக்கு விளங்கி போயிடும். ஆஹா, தெரியாதனமையில் நம்ம கையில் எடுத்துட்டோம் என்ற ஒரு அடிப்படையை விளங்கிக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் பின்னாடி மாறி விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அவங்க சஹாபாக்கள் தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அடுத்து உருவம் சம்பந்தமாக இப்னு குத்தைபாவை தவிர ஆதாரம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்கிறாங்க. நீங்கள் அந்த உருவம் சம்பந்தப்பட்ட விவாதத்தில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். திருப்பி குர்ஆன் ஹதீஸில் சொன்ன பிறகு என்ன செஞ்சாங்க? எந்த இமாமா சொல்லியிருக்காங்களா, எந்த இமாமா சொல்லியிருக்காங்களா, எந்த பெரியாரா சொல்லியிருக்காங்களா, இதைத்தான் கேள்வியாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்போ தான் இப்னு குத்தை இது இப்போ சொல்லிடலாம். நீங்கள் அதை இதையும் சேர்த்து பார்த்தா உங்களுடைய சாயம் வெளுத்து போயிடும். அழகாக என்ன செஞ்சோம்? சஹாபாக்களை உலகமே சேர்ந்து சொன்னாலும் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதுக்காக வேண்டி இந்த ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு எடுத்து காட்டினமே தவிர, அவர் சொல்லாட்டாலும் எங்கள் நிலைமை தான். குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லியிருக்கும் போது இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு சொல்லித்தான் அந்த விவாதத்தினுடைய இறுதி நிறைவடைஞ்சிருக்கிறது. கடைசி 5 நிமிஷத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். அப்போ எவ்வளவு இந்த ஒரு வாரத்துக்கு முந்தி நடந்ததுலேயே இவ்வளோ பெரட்டணுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த நாத்தியவாதிகளுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னாங்களாங்கிறாங்க. குர்ஆனை கொண்டு சொல்வது அறிவுபூர்வமான பதிலாங்கிறாங்க. அறிவுபூர்வமான பதில் தான். குர்ஆன் நாத்திகம் இறைவேதன் ஒத்துக்கிற மாட்டான். அவனை இறைவேதன் ஒத்துக்கிற வைக்கிறது எதை வச்சு ஒத்துக்கிற வச்சோம்? அறிவுபூர்வமான வாதத்தை வச்சு தான். நம்ம முஸ்லீம் இறைவேதன் ஒத்துக்கிற நம்பிக்கை. ஒரு நாத்திகன்ட்ட போய் இது இறைவேதம் தான், இந்த இருக்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு எடுத்து போட்டு அதுக்கு அவன் பதில் சொல்ல முடியாமல் திகைச்சு போய் இறைவேதம் தான் என்று நிறுவுறமே, அது அறிவுபூர்வமான வாதம் தான். அறிவுபூர்வமான வாதத்தினால் அவன் இறைவேதங்கிறது மறுக்க முடியல. அப்புறமேலே அந்த இறைவேதத்தில் தான் மர்மையை பற்றி இருக்கிறது, சொர்க்கத்தை பற்றி இருக்கிறது, இறைவன் அழிய மாட்டான் என்று இருக்கிறதுன்னு எடுத்து காட்டினோன்னு வாயை மூடிட்டு இருந்துட்டான். அந்த அளவு அறிவுபூர்வமாக தான் நினைஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். அதில் ஒரு இது இல்லை. அதே நேரத்தில் ஒளி விஷயமாக அவன் என்ன சொன்னான்? அதுவும் அழிஞ்சிருந்தான். அதுக்கு என்ன பதில்னு பாருங்கள். அதுக்கு இது பதிலா? நாங்கள் ஹதீஸ் அடிப்படையில் நம்புகிறோம். நாத்தியம் கேட்டால் என்ன பதிலுங்கிறதா இப்போ பிரச்சனை. நாத்தியம் கேட்கும்போது நாங்கள் ஹதீஸ் அடிப்படையில் ஒளி நம்புகிறோம் அப்படின்னா அது பதிலாயிருமா? ஒளியும் அழிஞ்சிருந்து கேட்டானே, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அதை கேட்டால் நாங்கள் ஹதீஸ் அடிப்படையில் நம்புகிறோம், குர்ஆன். அப்போ நாத்தியம் கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு என்ற கேள்வி கேட்டீங்க. அதையும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன? நீங்கள் தான் ஒளியாக பார்ப்போம்லாம் சொன்னீங்க. ஒளியாக பார்ப்போம்னா ஒளினால் ஒரு மெட்டீரியல் தான், அது கூட ஒளி வழிபாடு தான்ட்டு கேட்டோம். அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியலை? பதில் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் முந்தைய விவாதத்தில் இந்த விவாதம் வரைக்கும் வேறு யாருடைய கருத்தையாவது நாங்கள் ஆதாரமாக வச்சுருக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸை மட்டும்தானே ஆதாரமாக வைக்கணும். நீங்கள் அப்துல் கார் ஜிலானியை ஆதாரமாக வச்சிய அப்படிங்கிறாங்க. அப்துல் கார் ஜிலானி ஆதாரமாக வச்சேன், ஆதாரமாக வைக்கலை. இப்போ எங்களை கிறிஸ்தவ கலாச்சாரங்கிறீங்களே, இவரையும் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஆதாரம் அந்த டாப்பிக்கை நிறுவுறது கேட்கல. அவர் இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அவர் கிறிஸ்தவ கலாச்சாரம்னு சொல்லிடுவீங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டனே தவிர, அவர் செஞ்சதுனால தான் வலது கையில் செய்யணுன்ட்டு நான் என்ன செய்யலை, ஒத்த கையில் செய்யணுன்ட்டு ஆதாரம் காட்டலாம். ஆதாரம் தான் காட்டக்கூடாது. ஆதாரமாக என்ன செய்யலை, காட்டவே கிடையாது. அதனால் ஒப்பந்த மீறலுங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. ரசூலுல்லாவை நோவினைப்படுத்தலாமா? என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் தவறாகவும் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொன்னேன், நானா சொன்னேன்? உக்தி வ உசீபு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. வஹி அல்லாஹ்வுடைய விஷயம், மார்க்க விஷயமாக எதையாவது சொன்னால் அது 100% நான் சரியாக சொல்லுவேன். அது அல்லாத விஷயங்களை சொன்னால் நான் சரியாகவும் சொல்லுவேன், தவறாகவும் சொல்லுவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன், ஃபமா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி, அல்லாவின் சார்பில் நான் எதையெல்லாம் அறிவிக்கிறேனோ ஃபஹுவ ஹக்குன், அது உண்மை,
ஒமா குல்து ஃபீஹி மின் கிபலி நஃப்ஸி, என் தரப்பிலிருந்து நான் எதை உங்களுக்கு சொல்கிறேனோ ஃபஇன்னமா அன பஷருன், நானும் மனிதன், உஸீபு வ உக்திவு, சரியாகவும் சொல்லுவேன் தப்பாகவும் சொல்லுவேன். இது ரசூல்லா இப்படி சொல்லியிருக்கும் போது யார் அதை மீறி மறுக்கிறாங்களோ அவங்க ரசூல்லாவை நோவினைப்படுத்துகிறார்கள். நம்ம சொல்லி இருக்கும்போது நமக்கு எதிராக இவர் வாதம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்த பயங்கரமான குற்றத்துக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஆளாகி இருக்கிறார்கள். அதான் உண்மையை தவிர நம்மளாக சொல்லலை, இட்டுக்கட்டி சொன்னா தானங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை நான் சரியாகவும் சொல்லுவேன் தவறாகவும் சொல்லுவேன்னு சொன்ன பிறகு அப்புறம் என்ன எங்கள் மீது அதை போடுறீங்க நீங்கள்? அப்போ அதான் அதுக்கு உள்ள பிரச்சனை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், தமிழ் வழிபாடை பற்றி கேட்டோமா, பதில் சொன்னார்களா? என்ன தமிழ் வழிபாடு? இந்த ஜும்மாவில் குத்துபாவில் தமிழில் உரை நிகழ்த்துறோம்ல, அது கேட்குறாங்க. தமிழில் செய்கிறீங்களா சரியா? ரசூல்லா தமிழ்லையா பண்ணாங்க? சரி, தமிழில் பண்ணலை, தமிழ் ரசூல்லாவுக்கு தெரியாது, அரபிலாம் பண்ணாங்க. அரபியில் ரசூல்லா பண்ணதுனால நீங்கள் அரபியில் அந்த வார்த்தையை பண்ணணுமா? அது அல்லாத நீங்கள் பண்ணலாமா? அதாவது மொழி என்ற அடிப்படையில் கூடாது என்று சொல்கிறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஓதுனாங்களோ அதை தான் ஓதணுங்கிறீங்களா? நீங்கள் குத்துபா புக்குன்னு எழுதி வச்சு படிக்கிறீங்களே, அதெல்லாம் ரசூல்லா சொன்னதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை வேறு அரபி வார்த்தையை கொண்டு நீங்கள் உண்டாக்கிடலாமா? அபூபக்கர், உமர், உஸ்மான், ஹசன், ஹுசைன், அப்பாஸ், பல பேர்கள்லாம் சேர்த்து படிக்கிறீங்களே, இதெல்லாம் ரசூல்லா சொன்னதா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபிலான குத்துபா ஓதினார்கள், நீங்கள் ஏன் தமிழில் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லலையே. அவங்க எப்படி அபூபக்கர், உமர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க? ரசூல்லா சொல்லாதெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்களே. அப்போ நீங்கள் ரசூல்லா சொல்லாத சேர்க்கக்கூடாதுங்கிறது சொல்கிறீங்களா? ரசூல்லா சொல்லாத அரபிலனா சேர்த்துக்கலாம், தமிழில் சேர்க்கக்கூடாதுங்கிறீங்களா? உங்கள் ஆர்குமெண்ட் என்ன? ரசூல்லா சொல்லாமல் இருந்தாலும் அரபியில் தமிழில் சேர்த்துடக்கூடாது, அரபியில் என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம், அதுதான் உங்கள் நிலைப்பாடா? அப்போ எல்லா குத்துபாவிலையும் இல்லாததானே இட்டு கட்டிக்கிட்டு ஹாக்கான் இப்போ ஹாக்கானுங்கிறீங்க. அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாதர் ஜமான், இந்த காலத்தில் உள்ள ராஜாவை வலுப்படுத்துன்னு வாஜ்பாய்க்கெல்லாம் துவா செய்கிறீங்க. வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார்னு வைங்க, அரபி குத்துபா ஓதுறாங்க எப்படி? அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாதர் ஜமான், இந்த காலத்தில் உள்ள சுல்தானை வலுப்படுத்துவாயாகண்டு, இதெல்லாம் வந்து அரபியில் இருந்தால் ஓகே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் செய்யணுன்ற வாதம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை கேட்கலாமா? முதல்ல ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பில் லிசானி கௌமிஹி, எந்த ஒரு ரசூலையும் அந்த மக்கள் பேசுகிற மொழி பேசக்கூடியவராகத்தான் அனுப்பி இருக்கிறோம். எதுக்கு? பையினலகும், அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. அப்போ தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மொழியை கொடுத்துருக்கான்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லி புரிய வைத்தார்களோ அந்த போதனையை புரிய வைப்பதற்கு நாங்கள் பேசுகிறோம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன? நாங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்தியைத்தான் தமிழில் பேசுவோம், நீங்கள் மொழியை மட்டும் அரபியாக்கிக்கிட்டீங்க. ரசூல்லா சொல்லாதையெல்லாம் அரபியில் சொல்கிறீங்க. மேட்ரு என்ன? மேட்ரு பூரா ரசூல்லா சொல்லாது, நாங்கள் சொல்கிறது மேட்ரு பூரா அல்லாஹ் ரசூல் சொன்னது. லாங்குவேஜ் மாறுது மக்களுக்கு புரிகிறதுக்காக வேண்டி. இதில் எது சரி எது தவறுங்கிறது நீங்கள் என்ன செய்யணும்? மக்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன? அதுக்கு அடுத்து மைதானத்தில் தொழுக. மைதானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை மைதானத்தில் தொழுதாங்க. சிறந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருந்தும் கூட என்ன செய்யலை, அங்கே தொழுவலை. அதனால் நம்மளும் என்ன செய்வோம்? மைதானத்தில் தொழுவ சுன்னத்துன்னு நாங்கள் சொல்கிறோம், அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அது பாவன்னு சொல்லுங்கள், அது தப்புன்னு சொல்லுங்கள், அதுக்குரிய ஆர்குமெண்ட்டை எடுத்து வைங்க. போகிற போக்கில் கேட்டால் என்ன அர்த்தம்? அதனால் இப்போவும் சொல்கிறோம், மைதானத்தெல்லாம் தொழுவோம். அதில் என்ன குழப்பம்? அதில் என்ன சிறுக்கு வந்து விட்டது? அதான் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்கன்னு ஆதாரம் இருக்கும்போது அதை செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அப்போ அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இதில் உள்ள இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வியை நான் கேட்டேன். அந்த ஒரு கேள்வி அனைத்துக்கும் தெளிவாக இருக்கும். என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு மரத்தை ஒருவன் கூப்பிடுகிறான், மரமே எனக்கு நீங்கள் வந்து பார்த்து எனக்கு அல்லாட்ட ஏதாவது வாங்கித்தாங்கன்னு கேட்குறான். மரம் வந்து மார்க் அடிப்படையில் சாட்சி சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். நம்ம சொல்கிறத கேட்குமா கேட்காதா? கேட்கும். இந்த ஆதாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒருத்தன் இப்படி கேட்டால், அதுவும் அல்லாஹ் அதுக்கு சொந்தமாக அந்த சக்தி இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான் என்று கேட்டால் அது சரின்னு சொல்லுவீங்களா? மரம், புல், மண், கடல், சூரியன், எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அனைத்துமே வந்து கேட்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பு. இன்னும் சொல்ல போனால் சில அவுலியாக்களுக்கு அந்த அற்புதம் நபிமார்கள்னு சில சொல்கிறீங்களே, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதம் செய்த பொருள்கள்லாம் தான் இருக்கிறது. அந்த பொருள்லாம் மூசா நபி கைத்தடியே, ஏன் அதுவும் பெரிய பயங்கர 3 வேலை பண்ணியிருக்க. மூசா நபி கைத்தறி செஞ்ச வேலை சாதாரண வேலையா? மூசா நபியை கூப்பிட்ற மாதிரி என்னத்தை பண்ணலாம்? மூசா நபி கைத்தறியும் கூப்பிடலாம். மூசா நபி கைத்தறியை கொஞ்சம் பார்த்து ஏதாவது அல்லாட சொல்லுங்க அப்படின்னு மூசா நபி கைத்தறியை கூப்பிடலாமா? அப்படி ஒருத்தன் கூப்பிட்டு அதுக்கு சொந்த சக்தி இல்லை, அல்லாஹ் கொடுத்து காட்டியிருக்கான்ல, 2-3 இதை காட்டியிருக்கான்ல, அதனால நாங்கள் அதை கேட்குறோம்
என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்வீர்களா? அதுக்கு என்ன பதில்? கியாம நாளில் வந்து கல்லுலாம் என்ன செய்யும்? முஸ்லீமே எனக்கு பின்னாடி ஒரு யகூதி ஒளிஞ்சிருக்கிறான்னு காட்டி கொடுக்கும், மரமெல்லாம் காட்டி கொடுக்கும் இருக்குது. அப்போ கல்லை மரமேன்னு கூப்பிடலாமா? அதுவும் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியதாக தானே இருக்குது. அப்போ கல்லையெல்லாம் கூப்பிட்டு அல்ல துவாசைங்க நீங்கள் பார்த்து வாங்கித்தாங்க அல்லாட்ட அப்படின்னு கல்லை கூப்பிடலாமா, மரத்தை கூப்பிடலாமா? அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. அது ஹுது பறவையே, நீ எங்கேயோ உள்ளதெல்லாம் கண்டு வந்து சுலைமான் நபிக்கு சொன்னாய், எனக்கு பொருளை போய் மணிபரிசு காணா போச்சு, எங்கே இருக்குன்னு பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சித்தா ஹுது பறவையே. பொதுவாக ஹுது பறவையை கூப்பிடாட்டா கூட சுலைமான் நபி காலத்தில் இருந்த அந்த ஹுது பறவையே கூப்பிடலாமா? அதுதானே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு? அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? மரத்தை கூப்பிடுற பதில் சொல்லணுமா? இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? இது மாதிரி எறும்பு சுலைமான் நபி காலத்தில் எறும்பு பேசியிருக்கா இல்லையா? அது மாதிரி சுலைமான் நபி காலத்தில் கரெக்டாக இவர் தான் சுலைமான், இவர் தான் படை என்றெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்ச அந்த எறும்பே என்று கூப்பிடலாமா? கூப்பிட்டு எறும்பிட்ட எல்லாம் கேட்கலாமா? அப்போ இப்படி எல்லாம் என்ன இருக்கிறது? நிறைய விஷயம். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், அந்த மரத்தை கேட்டேன், மரத்தை கேட்டதுக்கு என்ன இல்லை, ஒரு பதிலும் சொல்ல காணும். இதை மட்டும் புரிஞ்சு கொண்டீர்களே ஆனால் இந்த பிரச்சனை என்ன செய்யணும்? லாக் ஆகிரும், விளங்கி போயிடும், லாக் எடுக்கப்பட்டுரும். அடுத்து என்ன? நேற்று பூரா வாரத்தில், அதாவது அல்லாஹ் வந்து தன்னுடையதை யாருக்கும் வழங்கவில்லை, ஒத்துக்கொண்டார்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரி வழங்கவில்லை, சிலருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், ஒத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி இன்னொன்று ஒத்துக்கொண்டார்கள், ஒருவருக்கு வழங்கப்பட்டது அனைவருக்கும் வழங்கப்பட்டதுக்கு ஆதாரம் ஆகாது அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள். அப்போ அந்த ஒத்துக்கொண்ட அடிப்படையில் இந்த தலைப்பை அவங்க நிறுவுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? இன்னென்ன ஆற்றலை இன்னென்ன அளவுக்கு இன்னென்ன ஆளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கான்னு காட்டணுமா இல்லையா? அப்படி ஒரு ஆதாரம் இல்லைன்னா இவருக்கு இன்னது இருக்குன்னு எப்படி நீங்கள் நம்புனீங்க? சாவுல மீதுன்னு கூப்பிட்றீங்க, நான் சொல்கிற ஒரு விளங்கும்னு எதை வச்சு நம்புறீங்க? நான் ஒரு ஆள் பேசுறது இல்லை, யார் பேசினாலும் விளங்கும்னு நம்புறீங்களே, அது எதை வச்சு நம்புறீங்க? எங்கேருந்து பேசினாலும் விளங்குங்கிறீங்களா? அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன காட்டணும்? அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஆதாரம் காட்டணும். வித்தியாசத்தை நான் கேட்க மாட்டோம். நீங்கள் ஒரே மாதிரின்னு சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் தராதரத்துக்கு தகுந்தவாறு ஒருத்தருக்கு எல்லாம் கூட கொடுப்பான், ஒருத்தருக்கு குறைய கொடுப்பான், எல்லைகள் வித்தியாசப்படும் வேற சொல்லிட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கனே? அந்த மாதிரி எல்லைகளை போட்டு காட்டணுமா இல்லையா? அது ஒன்றுமே காட்டலை. அப்போ இதெல்லாம் வந்து போய் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 2 நாள் திருப்பி கேட்டோமே. ஆமாம், அவுளியா கேட்பாங்க, இந்த அளவு கேட்பாங்க, இந்த இருக்க ஆதாரம். இந்த அவுளியா இந்த அளவு கேட்பார், இந்த இருக்க ஆதாரம். இந்த நபி இந்த அளவு கேட்பார், இந்த இருக்க ஆதாரம். அந்த அவுளியா அந்த அளவு கேட்பார், சாதாரண சாலிகான மக்கள் இந்த அளவு கேட்பாங்க. இப்படின்னு ஒன்றுக்கும் ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டிங்கன்னா எதுக்கு விவாதம்? எதுக்குங்க? ஒரு செகண்டில் எல்லாம் முடிஞ்சு போயிருமா இல்லையா? அதை வந்து அடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்காண்டிங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னால் ஆதாரம் இல்லாமல் இப்படி கொடுத்துருக்கான்னு சொல்கிறீங்க. இந்த தன்மையை அனைத்தையும் கேட்குற தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னால் ஒன்று கண்ணு முன்னாடி நிரூபிக்கத்தக்கதாக இருக்கணும். கண்ணு முன்னாடி நிரூபித்தா இந்த குர்ஆன் ஆதாரம் கேட்க மாட்டோம். ஒரு ஆள் கேட்குறாரு, நான் பேசுகிறேன், திரும்பி பார்க்குறாரு, பதில் சொல்கிறாரு, ஆதாரம் கேட்கக்கூடாது. அவர் தான் கேட்குறது நமக்கு தெரியுது. ஆனால் ஒருத்தர் கேட்பாரா இல்லைன்னு நமக்கு டவுட்டாக இருக்குது. அந்த ஆதாரமே இல்லை, அந்த பாத்தியங்களுக்குள்ளே இல்லை. அதை பற்றி பேசினா என்ன செய்யணும்? கொண்டாந்து காட்டுன்னு கேட்போம். ஒன்று ஆளை கொண்டாந்து காட்டு, இல்லைன்னா அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்கன்னு காட்டுன்னு கேட்போம். இப்போ இறந்து போன ஆளுக்கு கேட்குறாங்கங்கிறத வந்து அறிவை கொண்டு கண்ணை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? காதை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? நம்ம கையை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? நம்ம பகுத்தறிவை கொண்டு அவர் கேட்குறாருன்னு ப்ரூவ் பண்ண இயலுமா? சயின்டிஃபிக்காக வச்சு ப்ரூவ் பண்ண இயலுமா? இயலாது. அதுக்கான இதில் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா நாங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டோம். நம்ம அந்த மாதிரி ஆதாரம் இல்லை. 6 அறிவில் அடங்கக்கூடிய விஷயமா அது இல்லை. 6 அறிவில் அடங்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், அது முஸ்லீமாக இருந்தால், முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தால் சொல்லவே கூடாதுருவான். முஸ்லீமாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் நம்ம சொல்லலாம். காஃபிராக இருந்தான்னு வைங்க, 6 அறிவில் இல்லாட்டி இல்லை தான், அவனுக்கு ஒரே வார்த்தையை முடிச்சிருவான். ஒரு முஸ்லீமுக்கு என்ன இருக்குது? 6 அறிவுக்கு மேலே 7வது ஒரு நம்பிக்கை ஒன்று வேணும். 6 அறிவை நம்பணும், அதுக்கு மேலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்பணும். 6 அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் நம்பணும் நம்ம இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? 6 அறிவுக்கு அடங்குற விஷயமா இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் ஆதாரம் கேட்கவே மாட்டோம். இறந்தவர் கேட்குறாரு என்பது 6 அறிவில் அடங்குறதா? 6 அறிவில் வரக்கூடியது இல்லை. உசுரோடு உள்ளவங்க கேட்குறாங்கிறது 6 அறிவில் அடங்கக்கூடியது. 6 அறிவில் கன்ஃபார்ம் பண்ணி குர்ஆன் ஆயத்து இல்லாமலே செக் பண்ணி சொல்லி போடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு காது சிகிச்சை தரக்கூடிய ஒரு நிபுணர் கொண்டு காட்டினா என்ன செஞ்சிடறாங்க? அதை பிடிச்சிடலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதனால் வந்து இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் வழங்கினாங்கிறீங்க, ஆதாரம் தரல. என்ன சொல்கிறீங்க? ஜன்னத்தில் விளம்பரம் கொடுத்தீங்க, உணர்வில் கொடுத்தீங்க அப்படின்னீங்க. சில நிலைப்பாடுகளை மாற்றி பேசுனீங்க, எங்கேயுமே கேள்விப்படாத விஷயமா இருக்குது. நிலைப்பாட்டில் நின்று கொண்டு பல மாதிரி பல்ட்டி அடித்தா கூட சின்னதாக எடுத்துக்கொள்ளலாம். தலைப்பையே மாற்றினீங்க. சொன்னது சொல்லலை நீங்கள், சொல்லாத சொன்னீங்க, அது அந்த அர்த்தத்தை சொல்ல நீங்கள், இல்லை அந்த அர்த்தம் தப்புன்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்களே மறுத்தீங்க. இது மாதிரி எல்லாம் குழப்பங்கள்லாம் செஞ்சீங்க. அதனால் நீங்கள் இறந்தவர்கள்ட்ட நீங்கள் கேட்பதன் மூலமாக இறைவனுக்கு இருக்கிற அதே மாதிரியான கேட்கும் திறன்
அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிற காரணத்தினால் நீங்கள் அப்பட்டமான முஷ்ரிக்குகள் தான். முஷ்ரிக்கு என்று ஆன பிறகு அவங்க பிதத்துவாதியா இல்லையாங்கிற தேவையே இல்லை. முஷ்ரிக்கு செய்கிற சுன்னத்தான காரியத்துக்கு அல்லாட்ட கூலி கிடைக்காது. முஷ்ரிக்கு என்பதை தெளிவாக நினைஞ்சிருச்சு, அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிரூபிக்கப்பட்டு விட்டது. அன்பானவர்களே, விவாதத்தினுடைய தொகுப்புரை, அந்த தொகுப்புரையில் புதிதான விஷயங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு புதிதான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம சும்மா இருந்தோம். ஏன்னா பதில் சொல்ல நினைச்சோம், அது தடுத்துட்டாங்கன்னு பின்னால் வந்துடக்கூடாதனால என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய நிலைக்க நம்ம விட்டுட்டோம். முதலாக நாம் தெரிந்து கொள்ளணுங்க, இந்த தலைப்பு என்ன, விவாதோட தலைப்பு அவங்களே போட்டு வச்சுருக்கிறாங்க. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஷிர்க்கு பிதஅத்துன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், இதில் ஒரு குர்ஆன் ஹதீஸ் அப்படி வேறு போட்டிருக்காங்க. அப்போ குர்ஆன் வசனம் இப்படி இருக்குது, இதன் அடிப்படையில் நீங்கள் ஷிர்க்கு செய்யுங்கன்னு சொல்லணும். ஹதீஸில் இப்படி இருக்குது, இதன் அடிப்படையில் நீங்கள் ஷிர்க்கு செய்யணும்னு சொல்லியிருக்கணும். நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா அப்படிங்கிறத அவங்க முடிவுக்கு வந்து சரின்னு அவங்க சொல்லிட்டான்னு வைங்க, அவங்க முஸ்லிம் நம்ம மேலே சொல்கிறாங்கல்ல, அது அர்த்தமற்ற ஆயிரும், தப்புன்னு ஆயிரும். இல்லை, நம்முடைய நிலைப்பாடு தப்புன்னு சொன்னால் அது கூட ஆதாரத்தை தந்து நீங்கள் ஷிர்க் பண்ணுறீங்க பிதஅத் செய்யுங்கன்னு சொல்லணும். நம்முடைய நிலைப்பாடு இதுதான் சொன்ன பிறகும் கூட அது சரியா தவறா என்றே அவங்க சொல்லலை. இதில் என்ன வழங்குது, நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்க அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு வழங்குது. ஏன் நம்ம நிலைப்பாட்டை விளக்குறதுக்கு பின்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய நிலைப்பாடு இதுதான், நம்ம நிலைப்பாடு அவங்க தீர்மானிக்கிறாங்களாம், அவங்க நிர்ணயிக்கிறாங்களாம். உங்கள் நிலைப்பாடு இதுதான் அப்படி அவங்களே தீர்மானிச்சுட்டு அதனால் நீங்கள் ஷிர்க் பண்ணிக்கங்கிறாங்க. இங்கேயே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். காரணம், நம்முடைய நிலைப்பாட்டை நாம் நிர்ணயிக்கிறோம், இதுதான் சொல்கிறோம், அதுக்கு பதில் சொல்ல முடியலை. நீங்கள் இப்படி சொன்னால் போதுமா, உங்கள் நிலைப்பாடு இதுதான், அதனால் இதுதான் சட்டம். இங்கே அவர்கள் தோற்று போய்விட்டோங்கிறத தெளிவாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு அவங்க தீர்மானிக்கக்கூடாதுங்க. அடுத்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னாங்க, நீங்கள் ஆதாரம் தாங்க. ஏங்க, நாங்கள் ஷிர்க் பண்ணுறோங்கிறது நீங்கள் ஆதாரம் தர்றதா, நாங்கள் ஷிர்க் செய்யலைங்கிறதுக்கு நாங்கள் ஆதாரம் தர்றதா? ஒரு வித்தியாசம் அல்ல. குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ஆதாரம் தரணும். நாங்கள் இல்லைங்க குற்றச்சாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறீங்கல்ல, நீங்கள் நல்லவங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆதாரம் தாங்கங்கிறீங்க. சரித்திரத்திலே இல்லாத விவாதம்ங்கிறது அவங்க சொன்னது இது ஆச்சரியமான விஷயம் அல்ல, பொருத்தமான இதுதான். அடுத்ததாக ஒரு ஹத்து இல்லாது அல்லாஹ்வுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை அழகாக நம்ம சொன்னோம், திருப்ப சொன்னோம். நம்முடைய பார்வை கேள்விங்கிறது எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை அவனுடைய கேள்வி எல்லை இல்லாதது. நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டது, ஆனால் இறைவனுக்கு யாரும் வழங்கப்படலை. இப்படி சொன்னதை வழங்கப்பட்டதுங்கிறீங்க, ஆனால் வழங்கப்படங்கிறீங்க. அப்போ நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு பின் முரணா சொல்லிங்க என்னாங்க. நம்ம முன்னுக்கு பின் முரணா சொல்லலை, நமக்கு வழங்கப்பட்டதுங்கிறது உண்மைதான், இறைவனுக்கு வழங்கப்படலைங்கிறது உண்மைதான். நம்ம சொல்லும் பொழுது எந்த கவனத்தில் இருந்துக்கிட்டு இறைவனுக்கு அடியானுக்குன்னு சொன்னதை விட்டுவிட்டு வழங்கப்பட இந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க வழங்கப்பட்டதுங்கிறீங்க வழங்கப்படாங்கிறீங்க அப்படின்ட்டாங்க. நம்ம தெளிவாக சொன்னால் நமக்கு வழங்கப்பட்டது, இறைவனுக்கு வழங்கப்படாது. இறைவனுக்கு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம். அப்படி இருக்கும் பொழுது வலிமார்களை இறைவனுடைய இடத்தில் வைக்கிறார்கள் என்று எப்படிங்க சொல்லலாம்? இப்படி சொல்வதே ஷிர்காய்விடும்னு சொன்னோம். இறைவனுக்கு இடமே இல்லை, அளவே இல்லை. இறைவனுடைய இடத்துல வலிமார்கள் கொண்டு போய் வைக்கிறோம்னாலே இறைவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க. இறைவனுக்கு ஒரு இடம் இருக்குன்னு அவங்க ஒப்புக்கொள்ள போய் தானே அந்த இடத்துக்கு வழிமாறு கொண்டு போறீங்கிறாங்க. நம்ம தான் இறைவனுக்கு ஹத்தே இல்லை, எல்லையே இல்லைங்கிறோமே. எல்லையே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் எல்லை உள்ள உன்னை எப்படி போய் நிப்பாட்ட முடியும்? அப்போ கேள்வி அர்த்தமற்றது ஆகிறது. இப்போ நம்ம கேட்டதன் மூலம் அவங்க ஷிர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபித்தாங்க. அடுத்ததாக இந்த உலகத்தில் கூடிய மக்கள் எல்லாம் யார் வேண்டுமானாலும் சொன்னால் எல்லை இல்லைன்னாங்க. எத்தனை பேர் வாழ்ந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் எல்லை தான் இருக்கிறது. பூமி உருண்டைகள் தான் வாழ்கிறார்கள். அது கியாமத்தினால் வரைக்கும் 1000 கோடி என்றாலும் அதுவும் எல்லை தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கூட்டை நம்ம உடைச்சிட்டோம். அடுத்ததாக என்ன சொன்னாங்க? எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து கேட்டாலும் என்றாலும் அது எல்லையில் தான். நாங்கள் எங்கிருந்து என்றாலும் பூமியில் தான் இருந்து கேட்குறான், அந்த பூமி எல்லை உள்ளது தான் அப்படிங்கிற சொல்லிட்டோம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நம்ம ஷிர்க் பண்ணுறோங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லாதனால கலியக்காவில் விவாதத்தோடைய ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கிறீங்கல்ல என்ன ஆதாரங்கிறாங்க. தலைப்பை மறந்து போயிட்டாங்க. தலைப்பு
என்ன, எங்களுடைய செயல்பாடு ஷிர்கா இல்லைங்கிறது தான். அதை படிச்சுவிட்டு அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்கள், அதான் கூடுமா கூடாங்கிறத விவாதம் பண்ணுறோம். அதான் திரும்ப திரும்ப சொன்னோம். விவாதத்துக்கு வரும் பொழுது நிலைப்பாட்டை படித்துவிட்டு வர வேண்டும். என்ன நிலைப்பாட்டில் விவாதிக்க போகிறோம், நிலைப்பாட்டே படிக்காம வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இதுக்கு என்ன ஆதாரம்டா அப்போ என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு விவாதத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு என்ன, அவங்க ஷிர்கு செய்கிறான்னு குற்றச்சாட்டு வைக்கிறது தான், அதுக்கு இதையெல்லாம் அள்ளி அள்ளி போடுவோம் அப்படின்னு வர்றது விட்டுவிட்டு அப்படி சொல்லியிருக்கீங்களா என்ன ஆதாரம் நம்மகிட்ட கேட்குறாங்க. இதுவா கூடுமா கூடாங்கிற சப்ஜெக்டை நம்ம விவாதிக்கிறோம். அப்போ தலைப்பையே அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத இது மூலம் அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அடுத்து பிரித்தறிகின்ற ஆற்றல் இறைவனுக்குள்ளது, அதை போய் இங்கே மற்றவங்களுக்கு இருக்கிறீங்களே அப்படின்னாங்க. நாங்கள் தசாவதானியில் இருக்கிறாங்க சதாவதானியில் இருக்கிறான்னு சொன்னால் அது சில பேருக்கு தான்னாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இறைவனுக்கு மட்டும் இருக்கிற ஆற்றல்னு முடிவுக்கு வந்துட்டா ஒரு நபருக்கு இருக்கிறது என்று கூட சொல்லலாமா? சிலருக்கு இருக்கலாம், எப்படிங்க சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய சிபத்தை ஒரு நபருக்கு கூட கொடுக்கக்கூடாது, அது ஷிர்க்கு தானங்க. சிலருக்கு கொடுத்தால் ஷிர்க்கு இல்லை, பலருக்கு இருக்கிறது என்றால் தான் ஷிர்க்குன்னு சொன்னால், ஷிர்க்கு என்றால் என்னவென்று நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்கள் கேட்டோம். அப்போ ஷிர்க்குன்னு என்ன தெரியாமல் போச்சு இல்லை, சிலருக்கு இருக்கலாமா? பிரித்தறிகின்ற ஆற்றல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கக்கூடாதானே? பயிற்சி மூலம் கிடைக்கிறேன்னு சொன்னால் பயிற்சி பெற்றா ஷிர்க்கு போயிடும். இது எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில், இது எந்த ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. அடுத்து ஒரு வசனத்தை திரும்ப சொன்னாங்க, எல்லோரும் கேட்டால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டுங்கிறதுக்கு லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் அப்படின்னாங்க. நீங்களே வாசிச்சு நீங்க சொல்ற அர்த்தம் இருக்குதா அப்படி காமிங்கன்னோ. அவங்க வாய்ச்சாங்க, எப்படி வாய்ச்சாங்க? வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன் அல்லாஹ் பார்ப்பவன் தான் அவங்க வாய்ச்சாங்க. அதான் நாங்கள் சொன்னோம், இப்படி தானங்க இருக்குது. எல்லோரும் கேட்பதுங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ன இந்த வசனத்தில் இருக்கிறதா நீங்க ஓசி காமிச்சிங்க. இப்போ நீங்க அர்த்தம் செஞ்சதுல அந்த அர்த்தம் வைக்கல, கேட்பவன் பார்ப்பவன் தான் சொன்னீங்க. அப்போ நீங்க சொன்னதுக்கு அந்த வசனத்தில் ஆதாரம் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு இந்த சிபத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஹதீஸை காட்டுங்க வசனத்தை காட்டுங்கன்னு கேட்டோம். ஏதாவது சொல்ல முடிந்ததா இது வரைக்கும்? அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு இந்த ஆற்றல் இல்லைன்னு நாங்கள் மறுக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சுய இச்சப்படி நீங்கள் சொல்லலாமா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? இறைவன் விஷயத்தில் நினைத்தது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்பதற்கு. அப்போதான் இந்த வசனத்தை ஓதி காமிச்சான். அஃபராயித்த மனித்தகத இலாஹு ஹவா அப்படின்னும், உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் இறைவனாக ஆக்கி கொண்டு விட்டீர்களா? இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். இதுக்கு அவன் பதில் சொல்லலாங்க. அதே போல் பல விஷயங்களை சொன்னோம். அல்லாஹ்விற்கே இருக்கிற தன்மையை எல்லாம் பிறருக்கு இருப்பதாக கூட அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அப்படி இருந்தும் கூட பிறர் இறைவனாக ஆக முடியாதானே அப்படிங்கிறதுக்கு வசனங்களாக சொன்னோம். நாம சுய விளக்கமாக சொல்லலை. எப்படி? அல்லாஹு தாலா சொல்கிறான் நான் தான் உயிர் கொடுப்பேன் யுஹைங்கிறான். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க அன உஹையுல் மௌத்தா, நான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேங்கிறாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குதுங்க. இறைவனுடைய பண்பு அங்கே சொல்லப்பட்டால் கூட வித்தியாசம் இருக்கிறது. அதனால் என்றைக்கும் இறைவனுடைய அடியார் இறைவனை ஆக முடியாது அப்படின்னு சொன்னோம். அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுறான். அதை வசனத்தை ஓதி காமிச்சோம். ஓமை எஹிதில்லா ஃபஹுல் முஹ்ததி, அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுவான்னு சொன்னோம். அதே அல்லாஹ் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இன்னக்கல்ல தஹதி, நிச்சயமா நீங்களும் வழிகாட்டுவீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பண்பு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு நம்ம சொல்லுவோமா? மாட்டோமே. ஏன்? இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இறைவன் நேர்வழி காட்டுவான் என்பது வேறு, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டுவார்கள் என்பது வேறு. வித்தியாசம் இருக்கிறது என்றோமே. இறைவனுடைய பண்பையே நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் வேறுபாடு இருக்கணும்டமே. நீங்க அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குது, அதை அவுலியாக்களுக்கு கொடுக்குறோம், நீங்க அந்த பண்பு என்னங்கிறத வசனத்தை ஓதி காமிங்கன்னு கேட்டோமே. நீங்க தந்தீங்களா? இல்லை. அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான். அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ் வசனத்தை ஓதணும். அதே அல்லாஹ் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் தான் மரணிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்போ அல்லாஹ்வுடைய பண்பு மலக்குக்கு வந்துட்டான்னு அல்லாஹ் சொல்றானா? இல்லை, வித்தியாசம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னோமே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை தந்து இந்த பாருங்க, எல்லாரும் ஒரே பேசினா ஒரே கேட்கறது அல்லாஹ் மட்டும்தான். இந்த பாருங்க வசனம் தந்தீங்களா? இல்லையே, நீங்களா தானே முடிவு பண்ணீங்க. அப்போ கூட நம்ம சொன்னோம் ஒரே நேரத்தில் உதவி செய்துங்கிறது சாதாரணமாக படைக்கப்பட்ட விஞ்ஞான யுகத்தில் இப்போ எவ்வளோ வந்துருச்சாங்க. அந்த கூகுள் வெப்சைட்டை சொன்னோம். இப்போ என்ன அது ஜாம்னு சொல்லி அதே விஷயத்தை அது வேகம்னாங்க. சார் அந்த வேகத்தில் வழிமாறு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இதுவும் படைக்கப்பட்டது தானே, வழிமார்களும் படைக்கப்பட்ட அடியார்கள் தானே. ஒன்றுக்கு இருக்குன்னு நம்புகின்ற நீங்கள் இன்னொன்றுக்கு இருக்குன்னு சொன்னால் மட்டும் ஷிர்க்கு எப்படி சொல்லுவீங்க? முடியுமா முடியாதாங்கிற வேறு சப்ஜெக்ட். முடியும்னு நம்பினால் ஷிர்க்கு எப்படி ஆகும்? கூகுளுக்கு இந்த சக்தி இருக்குன்னு நம்பினாக்கா ஷிர்க்கு இல்லை, வழிமார்கள் இருக்குன்னு சொன்னால் ஷிர்க்கா? நீங்கள் அல்லாத இடத்துல வைக்கிறீங்க, அது நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறீங்க? நாங்கள் தான் இல்லைங்கிறோமே. எங்கள் நிலைப்பாட்டு பிரகாரம் உங்களுடைய திருப்பெண்ண
நீங்கள் எங்கள் மேலே உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை நிர்ணயிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இவங்க நிலைப்பாட்டு பிரகாரம் தான் நம்ம வாதம் செய்யணும். எங்கள் மேலேயே நீங்கள் இந்த நிலைப்பாடு தான் இருக்கிறீங்க, நீங்களாக சொல்லிக்கிட்டு நீங்களாக வாதம் செய்வது இருக்குங்கிறது இந்த வாதம் மேலே அமைக்கவே தேவையில்லை. 9வது மணி 6வது நிமிடம் 3வது செகண்ட் அப்படி வச்சுக்கிறோங்க. இந்த நேரத்தில் 1000 மக்கள் இந்த கூகுள்லேருந்து அந்த விஷயம் வேணும் இந்த விஷயம் வேண்டு உலகத்தின் பல்வேறு பகுதியிலேருந்து மேட்டரை கேட்குறாங்க, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த செகண்டில் 3 செகண்ட் சொன்னல, அந்த செகண்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் மேட்டரை கேட்குறாங்க, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. பல பேருக்கு ஒரே நேரத்தில் உதவி செய்தா இல்லையா? அதுக்கான அந்த வெப்சைட்டை கடவுள்னு சொல்லுவோமா? இல்லை, இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று. அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுக்கு ஒன்றுக்கு இருக்கும் பொழுது இன்னொன்றுக்கு இருக்குன்னு சொன்னாங்க, இருக்குது இல்லை நம்புறது நம்பாது வேறு விஷயம். அது சிறுக்குன்னு எப்படி ஆகும்? வெப்சைட்டுக்கு இருந்தால் சிறுக்கு இல்லை, ஒரு வலியுள்ளாக இருக்குது என்றால் சிறுக்குன்னு எப்படி ஆகும்? வெப்சைட்டுக்கு இருக்குதுங்க, வலியுள்ளாக இந்த தன்மை கிடையாதுங்க, அப்படி மறுக்கலாம். சிறுக்குன்னு எப்படி ஆகும்? அதே போல் பாருங்கள், இப்படி எத்தனையோ ஒவ்வொன்றாக நம்ம கேட்டுக்கொண்டே இருந்ததா பதில் இருந்தால், அதே போல் மரத்தை பற்றி சொன்னாங்க, அதே போல் எறும்பை பற்றி சொன்னாங்க. சரி, எறும்புகிட்ட சொல்மானிசனம் பேசுகிறாங்கல்ல, அது நம்ம பேச முடியுமா? நான் கேட்குறேன். அவங்க பேசுனாங்க, அதுக்காக வேண்டி எறும்பு நம்மகிட்ட வந்து இப்படிலாம் போங்க பார்த்து போங்க அப்படிலாம் சொல்லுமா? அல்லது எறும்பு பேச நம்ம கால் விழுவுமா? அது வேறு இது வேறு தானே. அதுக்காக வேண்டி ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க? பாங்கு விஷயத்தை ஏன் கொண்டீங்க நான் கேட்குறேன். இப்போ பாங்கு விஷயத்தில் கூட எல்லாம் கேட்கும் அப்படி வரும்பொழுது, உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும் பொழுது கோயிலுங்கிற சிந்தனை ஏன் வந்தது? அதான் நாங்கள் கேட்டோம். எல்லாம் கேட்கும் அப்படின்னு தான் அங்கே இருக்குது, கோயிலும் கேட்குறீங்களே, வேறு பொருளே இல்லையா? எத்தனை பொருள் கேட்கறது? இந்த சிந்தனை ஏன் வருகிறது உங்களுக்கு? அப்போ எந்த கலாச்சாரத்து பக்கம் மக்கள் அழிச்சுக்கிட்டு போகிறீங்க? அதுதானே எங்களுடைய கேள்வி. அதுதான் கேட்டோம். நீங்கள் காபிர்களுக்கு சலாம் சொல்லலாங்கிறீங்களே, எந்த கலாச்சாரம் பக்கம் அழைச்சிட்டு போகிறீங்க? ஹவுசலம் ரதியல்லாஹு சொன்னாங்களே, கிறிஸ்தவ கலாச்சாரமான்னு கேட்டீங்களே, ஹவுசலம் ரதியல்லாஹு ஒரு கையில் மட்டும்தான் கொடுக்க வேணும்னு சொன்னாங்களா? இப்போ பிரச்சனை என்ன? ஒரு கையில் மட்டும்தான் சொல்லிக்கலாம் தான் நாங்கள் கேட்டோம். அப்போ சொன்னோமே 2 கையில் இல்லை, அதுக்கு ஆதாரம் தான் தாங்கன்னு எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் அது தர்றோம்டாம ஏன் கேட்கல? முன்னாளைக்கு சொன்னோம்ல, அப்படி 2 கையிலும் கொடுக்கலாங்க எங்கள் நிலைப்பாடு. ஆதாரம் என்ன கேளுங்க, நாங்கள் தர்றோம்னு சொன்னோமா இல்லை? ஏன் கேட்கல எங்கள்கிட்ட? அப்படி கேட்டால் அது இதை கொடுப்போம், அவங்க வாதம் அடிபட்டு போகும். அதனால தான் ஹவுசலம் ரலியல்லாஹு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க வலது ஒரு கையை மட்டும்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஒரு கைன்னு சொல்லிட்டோமே. 2 கை இல்லை என்ற ஆதாரம் கேட்டால் தருவோம், நம்ம ஏன் நம்மளை கேட்கல அப்படிங்கிறது. அதே போல் ஹுத்பா பிரசங்கத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா அரபியில் தானா அந்த மொழியை பார்க்கணுமா? ஆமாம், ஹுத்பா பிரசங்கம் வணக்கமா இல்லையா? நம்ம எல்லாம் சல்லதான் சொல்லிட்டாங்களே, சல்லு கமா ரைத்து மூனி உசல்லிண்டு, நான் எப்படி தொழுவதும் பார்க்குறேன் அப்படி தொழுங்கன்ட்டாங்களே. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொழிலோடு சம்மந்தப்பட்டது தானே. சல்லதாசு எப்படி செஞ்சாங்களோ அப்படி தானே செய்யணும். இதை நீங்கள் போதிக்கிறீங்களே, பிரசங்கம் பண்ணுறீங்களே, இங்கேயே அதை விட்டுட்டீங்க. அதான் கேள்வி. துவா ஓதுறீங்களே, நாங்கள் துவா ஓதலாமே, சல்லாசலம் துவா ஓதிருக்கிறாங்களே அவங்க ஹுத்பாவில், அதனால தான் நாங்கள் ஓதுறோம். இவங்க இந்த துவா தான் செய்யணும், இந்த துவா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை, எந்த துவா செய்யலாம், துவா ஓதிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தானே. நாங்கள் தமிழ்லேயே ஓதுனாலும் சல்லல்லாஹு சொன்ன விஷயத்தை தான் சொல்லுங்கிறீங்களே. எத்தனை நீங்கள் ஜும்மாவுடைய ஹுத்பாவில் தஸ்லீமா நஸ்ரீனை பேசியிருக்கீங்களே, குர்ஆன் ஹதீஸில் வந்த விஷயமா? எத்தனை ஹுத்பா பிரசங்கத்தில் சல்மான் ருஷ்டியை பற்றி விமர்சித்து பேசியிருக்கீங்களே, அது குர்ஆன் ஹதீஸில் வந்த விஷயமா? அப்போ குர்ஆன் ஹதீஸில் வந்ததை தான் பேசணுங்கிறீங்க? கிடையாது. அன்றாட நிகழ்வுகளையெல்லாம் விமர்சிக்கிறீங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸில் வந்ததை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படி சொன்ன பொய்யா போச்சு. அப்படி நீங்கள் செய்யலை. அதே போல் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க நான் தப்பு பண்ணுவேன்டு, அதனால தான் நாங்கள் சொன்னாங்க அப்படின்னாங்க. இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லட்டுமே. அதைக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லிவிட்டீங்கல்ல தப்பு பண்ணீங்கன்ட்டு, அதனால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னதுனால தான் நாங்கள் அவங்கள பார்த்து சொன்னோம் அப்படின்ட்டு எப்படி சொல்லலாம்? அதுபடி இறைவனுடைய பார்வைக்கு தப்பாது, நம்முடைய பார்வைக்கு தப்பான்னு சொன்னாலும் ஷிர்க்கு. நாங்கள் அப்படி இல்லை, அதுவும் எல்லைக்கு உட்பட்டது. இந்த மேஜையில் இருக்கிறது என் பார்வைக்கு தப்பாதுங்கிறேன். அதனால் அல்லாஹ்வுடைய பார்வை என்ன பாருங்க ஒன்றாயிருமா? எல்லை உள்ளது எல்லை இல்லாதுன்னும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட மேட்டை பத்திரிகை போட்டுறீங்க, உயிர் காப்பீருங்கிறீங்களே, அதுக்கு விளக்கம் தர்றீங்க. என்னது? அப்போ நம்ம கேட்டோமே, அப்போ ஒரு வலியுள்ளா பார்த்து உயிர் காப்பீன்னு சொல்லலாமா? நீங்கள் சொன்ன விளக்கத்து பிரகாரம் ஒரு வலியுள்ளா பார்த்து எங்களை உயிரை பாதுகான்னு சொல்லலாமா? உயிராக இருக்கிற மனிதரை பார்த்து சொன்னால் ஷிர்க்கு இல்லை, இறந்து போன மனிதரை பார்த்தா ஷிர்க்கு அப்படிங்கிற வகை பிரிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? ஷிர்க்குண்டா எல்லாம் ஷிர்க்கு தானே. இப்போ இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் அது இது கொடுக்குறீங்களே, உணவு பத்திரிக்கை, சவுதியில் உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்குறீங்களே, பம்பாயில் உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்குறீங்களே. இப்போ இதுவெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹத்து இருக்கிறது, அதில் மிக அழகான வேறுபாடு இருக்கிறது. அதனால் எந்த வகையிலும் நம்ம ஷிர்க்கு பண்ணக்கூடாதுங்கிறது தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான், ஷிர்க்கு அபாண்டமான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டான்.
மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் ஷிர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான் அப்படிங்கிறான். அதனால் நம்மளாம் இந்த மண்ணுக்கா பிறந்தவர்கள் அல்ல, மறுமைக்கா பிறந்தவர்கள். மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும். ஷிர்க்கு செய்யாமல் வாழ்ந்தால் தான் வெற்றி பெற முடியும், இல்லைண்டா வாழ்வு குலோசோ பயிரும். அதனால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் சஹாபா பெருமக்களை குறை சொன்ன பிரகாரம் அவங்க குஃப்ர்லையும் ஷிர்க்லையும் இருக்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தப்பாக பண்ணாங்கன்னு சொல்லணும். மேடையில் உள்ளவங்களே கீழே உள்ளவங்களுக்கு சீட்டில் எழுதி கொடுத்தாங்கன்ட்டு ரெண்டு தரப்புலையும் மக்களாக கேள்வி கேட்கலைங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இந்த சீடிகளை வந்து முதல் சீடி தலைப்பு வெளியாகிவிட்டது. அதை பார்த்து விட்டு கேமராவோட வந்து இங்கே சீட் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் க்ளோஸ்அப்பில் காட்டி ஒரு கேள்வியை வந்தது. அப்போ இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராமில் வந்து யாரும் இந்த எந்த தரப்பும் என்ன யார் செஞ்சான்னு குற்றச்சாட்டு சுமத்திருக்கிற வேலை இல்லை. யாரும் வந்து கேள்வி மக்களாக கேட்கட்டும். இங்கேருந்து கேள்வியை நானே எழுதி கொடுத்ததை கேளுங்கன்னு சொன்னால் அது செட்டிங் வந்து நல்லது கிடையாது. போன தடவை அது நடந்துருச்சுன்னு சொன்னால் கவனிக்காமல் நடந்திருந்தால் நம்ம திருத்திக்கிற போகிறோம். அதனால் கேள்வி கேட்குறவங்க அவங்கவுங்களா கேளுங்க. ரெண்டு தரப்புலையும் மேலேருந்து இங்கே எழுதி வாங்கிட்டு கேள்வி கேட்குறது என்பது வந்து அது ஒரு இயற்கைக்கு மாற்றமான அது செட்டிங். அவங்க தங்களுக்கு எது விரும்புகிறாங்களோ அதை கேட்க வைக்கக்கூடாது. மக்களுக்கு இந்த விவாதத்தை கேட்ட வகையில் என்ன சந்தேகம் இருக்குது, அவங்க எதை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க, அதற்கான கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கணும். அதான் முறை. இல்லைன்னா பல விதிகள் அதில் மீறப்பட்டதாயிரும். இங்கே நான் சிரிச்சிட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்தேன்னா அது நல்லதாக இருக்காது. நானும் செய்யக்கூடாது, அவங்களும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த கேள்வி பேர். நீங்கள் டாஸ் போடுங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, கேள்வி அப்படிங்கிறது இரு தரப்பிலும் இயற்கையாக தான் அமையணும், அதுதான் நல்லா இருக்கும். சென்ற முறையில் ரெண்டு தரப்புலையுமே இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, அதை விட்டுருவோம். இப்போ புதிய ஒரு நிலையை இயற்கை ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கலாம், அது நமக்கு நல்லதாகவும் கூட இருக்கலாம். அடுத்து கேள்வி கேட்கக்கூடியவங்க அங்கேருந்து வரும்பொழுது மேய்க்க பிடிச்சி என்ன கேள்வியோ அதை கேட்கணும். அதை விட்டுவிட்டு இவரெல்லாம் ஆதாரம் வைக்கலை நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன கருத்து கேட்குற நேரமாக இது. கருத்து கேட்குறேன்னு சொன்னால் ஒரு தரப்பு எதை சொல்லுதோ அதுக்கு மாற்றமாக இன்னொரு தரப்பு சொல்ல போகுது. இது கருத்து கூறும் கேள்வி கேட்கும் நேரம்லாம் வைக்கலாங்க, கேள்வி கேட்கும் நேரம் தான் வச்சுருக்குது. அதனால் அதே போல் சில பேர் வர்றது பயான் பண்ணுறது, பயான் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி வைக்கிறது, அதெல்லாம் இங்கே தேவையில்லை. கருத்து வேணாம், உங்கள் பயானும் வேணாம், கேள்வியே கேளுங்க. வேண்டுமானா நீங்கள் இப்படி சொன்னீங்களே அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேளுங்க, அல்லது அவர் இப்படி சொன்னார் அதுக்கு என்ன விளக்கம்னு கேளுங்க. இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்கப்பூர்வமாக அமையணுங்கிறது தான். பல பேர் பல மேட்டுகளை தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சியே பிரச்சனைக்கு உருவாதுன்னு சொன்னால் அடுத்தடுத்து வர விவாதங்கள் எல்லாம் அந்த கேள்வி பதிலே இல்லாமல் விவாதத்தை முடிக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் பிரச்சனைகளும் உண்டு பண்ண வேணாம். அதுபோல் மரியாதையாக பேசுங்க, மரியாதையாக கேள்வி கேளுங்க. ஏன்னா அதில் இருக்குது யாருடைய உணர்வையும் புண்படுத்தாமல் கேலி கிண்டல் பண்ணாமல் கேட்கணும் ஒப்பந்தத்தில் இருக்குது. நமக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், அதை வெளியில் வச்சுக்கிறணும். இங்கே வந்துனா உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், அதுதான் நல்லது. அதனால் மரியாதையாக கேளுங்க. மரியாதை இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் அவமரியாதை செய்யாமலாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால் அதன் அடிப்படையில் போனால் இந்த கேள்வி நிகழ்ச்சி ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த விவாதங்களையும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு அங்கமாக இருக்கும். இது பிரச்சனை ஆகிட்டால் அடுத்தடுத்த விவாதங்களெல்லாம் ஏன்பா இது பிரச்சனைக்குரியது விவாதத்தோடு முடிச்சிடும்லாம் வந்துடும். அப்போ பாதிப்பு பார்வையாளர்களுக்கும் மக்களுக்கும் தான். ஏன்னா கேள்வி பதில் மூலம் பல விஷயங்கள் நம்ம புரிகிறோம். அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் முன் வைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஷேக் மதார் ஆமிரி, ஆயிரம் விளக்கு பகுதியிலிருந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய கேள்வி ஹசரத் அவர்களுக்கு, நீங்கள் வலியுல்லாக்களுக்கு அல்லாவால் சக்தி அல்லாஹ் நாடினால் அல்லாவால் வழங்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதே பிஜே அண்ணா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாவை போல் அவர்களுக்கு அந்த ஒரு ரெண்டு வார்த்தையில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அல்லாவால் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது சக்தின்றீங்க, மறைந்து வாழ்கிறவர்களுக்கு சக்தி வழங்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. அவங்க அல்லாவை போல் சக்தி வழங்கப்படுங்கிற விவாதத்தில் சொல்லிக்கிட்டே வந்தாங்க திருப்பி. எதுக்கு வழங்க கொடுங்க? நம்முடைய நிலைப்பாடு இந்த கேள்வியில் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அல்லாவால் வழங்கப்படுது இறை நேசர்களுக்கு அப்படிங்கும் பொழுதே அல்லாவை போல் அவர்கள் இல்லைன்னு ஆயிரும். ஏன்னா இறைவன் ஒன்றை கொடுக்குறான்னு சொன்னால் தனக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துட மாட்டான். அப்படி கொடுத்துட்டா தன்னை போன்று ஒரு இறைவனை உருவாக்குகிறான்னு வந்துடும். இறைவன் அப்படிலாம் செய்ய மாட்டான். இறைவன் ஒருவன் தான், என்றைக்கும் ஒருவன் தான். அதனால் இவன் கொடுத்தான் என்றாலே இவன் தரத்துக்கு கொடுத்துட மாட்டான். ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பான். இப்போ இறைவனால் கொடுக்கப்பட்டவர்கள் இறை நேசர்கள் வரும்பொழுது இறைவன் வேறு, இறை நேசர்கள் வேறு அப்படிங்கிறத மிக எளிதாக நம்ம புரிந்து கொள்கிறோம். இதன் மூலம் என்றைக்கும் இறை நேசர்கள் இறைவனாக ஆக முடியாது, அல்லாவை போல் ஆக முடியாது அப்படிங்கிறது இது மூலம் புரிஞ்சு கொள்கிறோம். இறைவனால் ஒரு விஷயம் வழங்கப்பட்டவங்க இறைவனாக எப்படி ஆக முடியும்? இறைவனால் வழங்கப்பட்டவங்க இறைவனாக ஆக முடியும் என்றிருந்தால் இறைவனால் இவங்க வழங்கப்பட தேவையே இல்லை, இவங்களே உருவாக்கி கொள்ளலாம். என்ன தேவையோ இவங்களே உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் இறைவன் வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவங்க இருக்கிறாங்கங்கும் பொழுது இவங்க இறைவன் அல்ல, இறைவன் பக்கம் தேவையுள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. அல்லாஹு சமது, இறைவன் தேவையற்றவன், யாரும் அவனுக்கு கொடுக்க தேவையில்லை, எல்லாட்டும் அவனுக்கே இருக்கிறது. இதிலேயே என்றைக்கும் இறை நேசர்கள் இறைவனாக ஆக முடியாது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னொன்று, இறை நேசர்களுக்கு எவ்வளோ ஆற்றலுக்கு நம்ம சொன்னாலும் சரி, அந்த இறை நேசர்கள் இப்போ குர்ஆனிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது கண்மூடி கண் திறப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ இறை நேசர் நம்ம சொல்லுவோம், இறை நேசர் இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க, அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. இறைவனுடைய படைப்பு, ஏதோ ஒரு இறைவனுடைய படைப்பு இறைவன் வச்சுக்கிறோம், அது வாதம் வரும்பொழுது வாதம் பண்ணிக்கலாம். ஆக இறைவன் அல்லாத ஒரு படைப்பு கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னால் யமன் நாட்டில் இருக்கிற பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இது எப்படி முடியுது? அப்போ இறைவனால் இந்த ஆற்றல் வழங்கப்படுகிறது. அப்போ நம்மளால் செய்ய முடியாத ஒன்று தான், அதனால் இறைவன் ஆக முடியுமா? கிடையாது. ஏன் இறைவன் ஆக முடியாது? நம்மால் செய்ய முடியாதா இருந்தாலும் கூட, இந்த ஆற்றலை பெற்றிருந்தாலும் கூட இறைவன் ஆக முடியாது. காரணம் என்ன? இந்த ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் வேற, இவர்கள் வேற தான். இப்போ இறைவனால் வழங்கப்பட்டவர்கள் என்றைக்கும் இறைவனை போல் ஆக முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் அப்துல் ஹமீது. நான் சகோதரர் பி ஜெயினுலாவுதீன் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை தொடுக்கின்றேன். அதாவது இந்த விவாதத்தினுடைய அடிப்படையே என்னன்னுட்டா, இதில் யார் முஸ்ரிக்கு யார் பிதத்வாதிகள் என்று கேள்வி தான் அதை வச்சிருக்கிறோம். அதில் நீங்கள் பல குற்றச்சாட்டுக்களை அவர்கள் மீது வைக்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அடிப்படையில் நாங்கள் தவறு செய்கிறோங்கிறத குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் நிரூபிக்கணும். இப்போ நாங்கள் பிதத் செய்கிறோம்னா எதை பிதத் செய்கிறோம், அது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எப்படி பிதத்தாக ஆகிறது என்பதை நீங்கள் விளக்காமல் சும்மா பிதத்துன்னு சொல்லிட்டு போகிறீங்களே, இதில் ஒன்றும் தெளிவே இல்லையே அப்படின்னு சொன்ன கருத்துப்பட சகோதரர் சொன்னாங்க. ஆனால் அதே போல் அவர்கள் உங்கள் மீது வைத்தால் குற்றச்சாட்டு, ஒரு கையை வச்சு சலாம் கொடுக்கறது, தற்கொலை பண்ணுறவங்களுக்கு தொழுகை இல்லைங்கிறது, அல்லாஹ்வின் திருப்பேரான் எழுதுறது, அப்புறம் ஜும்மாவில் தமிழில் பயான் பண்ணுறது, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது, திடத்துடைய வருகை, இவ்வளவையும் உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இது நிறைய வச்சாங்க. ஆனால் அவர் அப்படி குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது அவர்களும் இந்தந்த அடிப்படையில், இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் செய்வது பித்அத்து, முஸ்ரிக்கு, தவறு
குஃபுரு என்று அவர்கள் சொல்லவில்லை. அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விவாதத்தில் எப்படி என்றால் ஒருதலை பட்சமாக ஏதோ நம்ம மனசில் வந்து அதை செய்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்க தவிர எங்களை போன்று தெளிவு பெற வந்தவர்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. அதுதான் என்னுடைய கேள்வி. கேசர் மாத்திராங்களா? அதாவது இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹுவை போல் எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்ற வசனத்தின் அடிப்படையில் யாரும் அல்லாஹுவை போல் கேட்க முடியாது, அல்லாஹுவை போல் பார்க்க முடியாது என்ற ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இறந்தவர்களை நீங்கள் அழைப்பது அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கப்பட்டதாக இருக்குன்ற ஒரு ஆதாரத்தை சொல்லி காரணத்தோடு நம்ம வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் ஆதாரத்தை எடுத்து சொல்லியும் கூட ஆதாரம் வைக்கவில்லை என்று ஷேக் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை ஒன்று ஒன்றா சொன்னாங்க. அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லி விளக்கி இந்த இடத்தில் இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க என்ற அடிப்படையில் அவங்க வாதம் வைக்கலை, அதில் எங்களுக்கு ஒரு பயன் இல்லையே அப்படின்னு அவர் கேட்குறார். அதான் கேள்வியாக தான். அது பயன் இருக்கிறது உங்களுக்கு. நீங்கள் முழு வாதத்தையும் போட்டு பார்த்தீர்களேயானால் அதை என்னென்ன ஆதாரங்கள் வைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். யார் யார் முரண்பட்டிருக்கிறாங்கிறது தெரியும். முன்னாடி பேசிட்டு பின்னாடி யார் மாற்றி பேசியிருந்தாங்கன்னா அதை உங்களால் கண்டுபிடித்து கொள்ள முடியும். கேள்வி ஒன்று இருக்க பதில் வேறையாக இருந்தால் இப்போதைக்கு நம்ம என்னத்தையாக சொல்லிட்டா கூட அதை தனியாக உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யும், உங்களுக்கு நிச்சயமாக அது புலப்படும். அதனால் பயனற்ற நீங்கள் நினச்சிடக்கூடாது. பயன் இருக்கிறது. நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய மக்கள் பயனடைவார்கள், எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தெளிவான முறையில் தான் இந்த வாதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அதற்குரிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சுலைமான், அமைந்த கரையிலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. அவர்கள் உங்களையும் உங்களை சார்ந்த அனைவர்களையும் நேரடியாக முஷ்ரிக் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு 45% அளவிற்கு இமாம்கள் இருக்கிறார்கள், தொழ வைக்கிறார்கள். இவர்கள் அந்த இமாம்களுக்கு பின்னாடி தொழலாமா? சகோதரருடைய கேள்விக்கு பதில், நாமும் நமது கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களும் முஷ்ரிக் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அதற்கு தக்க சான்றுகளை வைத்து அதை நிரூபிக்க முடியலை. அப்படிங்கும் பொழுது அப்போ அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் கூட நம்ம முஷ்ரிக் இல்லைன்னு ஆயிடுது. ஏன்னா அப்படி ஆனாக்கா இது நிரூபிக்கிறதுக்காக தான் 2 நாள் டைம். இன்னென்ன வசனங்கள் இருக்குது, நீங்கள் ஷிர்க் பண்ணுறீங்க, இன்னென்ன வசனங்கள் இருக்குது, நீங்கள் பிதஅத் பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க என்னென்ன ஷிர்க் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பட்டியலே போட்டோம். நேற்று ஃபுல்லாக போட்டோம், வாயை திறக்கலை. இன்றைக்கி எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இதன் அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் விஷயத்தில் சொன்னோம். நபீனா சலாம் சொல்லியிருக்கிறதா எழுதியிருக்கோன்னாங்க. நபீனா சலாம் சொல்லலை, ஹதீஸு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சொன்னதை சொல்லலை. நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அது சலாம் சொல்கிறேன். அப்படி சொல்லியிருக்காங்கன்னா காட்டுங்க. நம்ம வாதத்தை சொன்னோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சலாம் சொன்னாங்கண்டா, அது சொல்லி காமிங்கன்னு. அந்த ஹதீஸை இதுக்கு பயன்படுத்த வேணாம். நீங்கள் எந்த ஹதீஸே சொல்லிருந்தாங்க. அப்போ சொன்ன பிரச்சனைக்குரிய ஹதீஸு மக்களை பேசப்படுது. இப்படி சஹாபா பெருமக்களை நீங்கள் சொன்னதே தப்பு என்று வெளியில் பலராலும் நீங்கள் குற்றம் சுமத்தப்படுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சித்தாந்தங்களுக்கு உடன்பட்டவர்களால் கூட இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாயிருக்கிறீங்க. அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்படியே ஹதீஸை கூட நம்ம சொன்னோம், இந்த ஹதீஸ் தான் முர்த்தத் ஹதீஸ் விஷயம்தான் சொன்னோம். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பதில் இல்லைங்கிறதுனால நீங்கள் விளக்கமாக ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் படிச்சுப்படி என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ புஸ்தகத்தை படிச்சுட்டு வாங்கிக்க முடியுமா? என்னுடைய 10 நிமிடத்தை ஒதுக்கினா கூட எல்லாத்தையும் படிக்க முடியாது. அப்போ தெரியுது பதில் இல்லை. அதனால்
அப்படி இப்படி அது அப்படி தான் இருக்குது. அந்த அதே நம்ம சொன்ன ஹதீஸ் இருக்கிறது, நீங்கள் சொன்ன வாசகம் இருக்கிறதா? சஹாபா பெருமக்கள் பிதஅத் செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்வார்கள் என்று அந்த ஹதீஸில் இருக்கிறதா? யாருக்கோ சொல்லப்பட்ட போய் சஹாபாவுக்கு சொல்லப்பட்டு நீங்களா நினைக்கிறீங்களே, அதை நாங்கள் நிலையெடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த சப்ஜெக்ட் வரல. ஏன்னா வந்தால் அதுக்கு நான் சரியான பதில் இல்லைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிடும். அதனால தான் அவன் சம்மந்தமாக சொல்லலை. இன்னும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அப்போ முஷ்ரிக்குன்னு அவங்க நிலைப்பாட்டில் இருந்தால் அவங்க நம்ம இமாம்களுக்கு பின்னால் தொழலாமான்னு கேட்டீங்க. அவங்க நிலைப்பாட்டு பெற வந்தால் அவங்க தொழக்கூடாது. அதனால தான் நம்ம பள்ளிக்கு வர வேணாங்கிறோம். நம்முடைய பள்ளிகளுக்கெல்லாம் இவங்களாம் வர வேணாம் அப்படின்ட்டு போர்டுகளை போடப்பட்டிருக்கு. ஏன்னா உங்கள் நிலைப்பாட்டு பிரகாரம் நான் முஸ்லீம் சொன்னால் எங்கள் பின்னாடி தொழக்கூடாது, அப்போ எங்கள் பள்ளிக்கே வராதிங்க நம்ம டிக்ளேர் பண்ணி தான் எல்லா பள்ளியாசலையும் போட்டுக்கிறாங்க, இப்படிப்பட்டவரெல்லாம் வர வேண்டாம்னு. அதுதான் யதார்த்தங்கிறத உங்களை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹக்கீம் காரைக்குடிலேருந்து வரேன். ஷேக் அப்துல்லா ஜமாலியும் அவர் கொள்கையை பின்பற்றுறவங்க முஸ்லிம்னு நம்ம விவாதத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அப்படின்னா அவங்கள பின்தொடர்ந்து நம்ம தொழுலாமா? ஏன்னா 40% அவங்க இமாமா இப்போ சுன்னத் ஜமாத்தில் இருக்காங்களாம். அப்போ நம்ம பள்ளியில் போய் தொழலாமா? அவங்க பின்னாடி நின்றுட்டு தொழலாமா? அதாவது இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியும் அவங்களை சேர்ந்தவங்களும் முஷ்ரிக் என்னும் இணை வைப்பவர்கள் என்ற இந்த தலைப்பின் கீழே விவாதத்திற்கு நம்ம அழைப்பு நம்ம கொடுக்கவில்லை. இந்த தலைப்பில் விவாதித்து ஆகணும். நாம் சொன்னோம் நம்முடைய கருத்து வேறுபாடு உள்ள அனைத்தையும் விவாதிக்கணும் நம்ம சொன்னோம். இந்த தலைப்பில் விவாதிக்கணும்னு சொன்னதே அவங்க தான். அதை ஒரு தகவலுக்காக நான் பதிவு பண்ணிக்கொள்கிறேன். அப்படி சொல்ல வந்தவங்க அவங்க இணை கற்பிப்பவர்கள் என்பதை நம்ம தெளிவாக நிரூபித்த பிறகும் அவங்க நம்ம இணை கற்பிக்கிறவங்கன்னு எதெல்லாம் சொன்னாங்களோ அதை ஒன்று கூட சொல்ல முடியலை. என்ன சொன்னாங்க? உருவம் வணங்குறாங்கன்றாங்க, ஒளியை வணங்குறாங்கன்னு வருமா, நீங்கள் தானே வணங்குறீங்கன்னு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? உயிரோடு உள்ளவனுக்கு நீங்கள் சக்தி இருக்குங்கிறீங்க, இறந்தவருக்கு இல்லைங்கிறீங்க, உயிரோடு உள்ளவர்கிட்ட மட்டும் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மேட்ரு அது கிடையாது. உயிரோடு உள்ளவர்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டால் அது கூட சிறுக்கு தான். ஒருவரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும்னு வேறுபாட்டை காட்டணும். அதையும் அவங்களால நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் இணை கற்பிக்கிறத பற்றி பேசணும்னு கூப்பிட்டது அவங்க தான். கூப்பிட்டு கூட அவ்வளோ பெரிய பயங்கரமான ஆதாரங்கள்லாம் வச்சுருப்பாங்கன்னு உட்காந்து ஒன்றுமே சொல்ல முடியலை. ஆனால் நம்ம தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம், இவங்க அல்லாஹ்வுடைய இடத்துல தான் வச்சுருக்கிறாங்க, அதை சொல்ல முடியலை, வேறு வார்த்தைகளை போட்டு பூசி மழுவுறாங்க என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அதெல்லாம் டாபிக். கேள்வி என்னன்னு கேட்டால், இவங்களை பின்பற்றி தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 45% ஆலிம்கள் அவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த 45%ங்கிறது சும்மா பொய்யா மேடைக்காக சொன்ன ஒரு விஷயம். 45% கிடையாது, வழங்குதா? அவங்களுக்கு உரிய அவங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ங்கிறது 2%, 3% கூட இருக்காது. அதான் உண்மை. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களே, இவங்களை எதிர்க்கக்கூடிய பள்ளியிலையும் போட்டிருக்காங்க. தப்லீக் பள்ளி, தேவபந்து பள்ளி எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க பள்ளின்னு கிடையாது. இவங்களை பல குரூப்புகள் அவங்கள அங்கீகரிக்கிறது கிடையாது. அது சும்மா கூடுதலாக என்ன செய்கிறது, 45% இருக்குன்னு ஒரு தகவல் நிலைநாட்டுறதுக்காக வேண்டி அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டாங்க. 45 கிடையாது, இருந்ததே அவங்கள 2-3 பிரிஞ்சு நினைஞ்சிட்டாங்க. 4 இருந்த ஒரு அரை சதவீதம் அளவுக்கு போய் ஆகிட்டாங்க. அவங்களோட இருந்தவங்களை அவங்கள அங்கீகரிக்காத அளவுக்கு தான் இப்போதைக்கு உள்ள நிலைமை இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை. இவங்களை பின்பற்றி தொழுவலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தெளிவாக அறிவிச்சிருக்கிறோம். பல வருடங்களாக இவங்க போர்டு போகிறதுக்கெல்லாம் முன்னாடியே பிடிச்சி நம்ம அறிவிச்சிருக்கிறோம், இணை கற்பிக்கிறவங்களை பின்பற்றி தொழக்கூடாது. அது தெளிவாக பல சந்தர்ப்பங்களில் 1984 இருந்து நம்ம என்ன செய்கிறோம், இதை சொல்லி கொண்டு வர்றோம். இணை கற்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள பின்பற்றி தொழக்கூடாது. இப்போ ஷேக் அப்துல்லா தொழுதாருன்னா நம்ம பின்னாடி நின்று பார்த்தோம்னா அவரை பின்பற்றி தொழ மாட்டோம். பள்ளிவாசல்னு இல்லை, ஒரு ரோட்டில் வேறு எங்கேயோ நம்ம பின்பற்றி தொழக்கூடாது. ஏன்னா இணை கற்பிக்கிறாங்க, நல்லா தெரியுது, அதை மறைக்கிறாங்க. அவங்க பொய்யான ஒரு அந்த அளவுகள் இந்த எல்லை அந்த இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. பச்சையாக தெரியுது அல்லாவுடைய இடத்துல ஒரு இறந்து போன ஆளுக்களை வச்சுட்டாங்கன்னு. அதை பின்பற்றவும் முடியாது. அல்லாவுடைய இடத்த அடுத்த ஆளுக்கு யார் கொடுத்தாலும் சரி அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாஅத் நிலைப்பாடு. இது நீண்ட நெடுங்காலமாக நம்ம என்ன செய்கிறோம், கடைப்பிடிச்சு வர்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஜ்ஜத் அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய பண்பு மலக்குக்கு சொல்லப்பட்டதான் ஒரு வசனத்தை காட்டினீங்க, அதை அவங்க சிறுக்குன்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய பண்பு நபிமார்களுக்கு சொல்லப்பட்டதாக காட்டினீங்க, அதை அவங்க சிறுக்குன்னு சொல்லலை. பல இடங்களில் இருந்து பல மொழிகளில் பல பேர் அழைத்தால் அவற்றை கேட்கும் சக்தி அல்லாஹ்விற்கு மட்டும் உண்டுன்னு சொன்னாங்க, ஆயத்தை காட்டலை. இந்த இடத்துல மட்டும் அவங்க மறுத்தாங்க, இதை சிறுக்குண்டாங்க. இதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கணும்.
நம்மளை சிறுக்கு வைக்கக்கூடியவர்கள் என்பதற்கு அவங்க சொன்ன ஒரு ஆதாரம், அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, எல்லோரும் பேசுகிறத ஒருவர் வழங்குவார், இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதல்லவா, இதை போய் ஒரு இறைநேசர் இருக்கிறா சொன்னாக்கா நீங்கள் இணை கற்பிச்சிருங்க, அல்லாஹ்வுக்கு இருக்கிறத இவருக்கு கொடுத்துட்டீங்க, இப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தாங்க எடுத்தாங்க. அதுக்கு தான் சொன்னோம், அல்லாஹ்வுக்கு இருக்கிறத கொடுத்துட்டோம். நீங்கள் இல்லை, அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுங்கிறது நீங்கள் எப்படிங்க விளங்குனீங்க? குர்ஆன்லேருந்து விளங்குனீங்களா? ஆயத்தை தாங்க. ஹதீஸில் விளங்குனீங்களா? ஆயத்தை தாங்க. நான் தரல. அப்போது அவங்க சுய விளக்கமாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுக்கு தான் நம்ம ஆயத்தையும் நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். உங்களுடைய சுய இச்சையை நீங்கள் பின்பற்றினீங்களாக்கா அதைத்தான் நீங்கள் கடவுளாக மாற்றிருக்கீங்க, அதுவும் ஒரு ஷிருக்கு தான். அப்போ உங்களுடைய ஷிருக்குங்கிற பட்டியலில் இதுவும் ஒன்று சேருது அப்படின்னு நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஒரு லிமிட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்களாக உருவாக்கிக்கிட்டு அங்கே போய் வலியுள்ளா வைக்கிறேங்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு லிமிட்டை இங்கே உருவாக்குறீங்க, இதுவும் ஒரு ஷிருக்கு தான். அப்போ நாங்கள் கொஞ்சம் ஷிருக்குன்னு சொல்ல வந்தால் நீங்களான தான் இது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் ஷிருக்கில் தான் இருக்கோம்னு சொல்லி பல விஷயம் அவங்களாவே சொல்லி கொண்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இதுவெல்லாம் ஒரு ஆதாரமாகாது. ஏன்னு கேட்டால் பலர் பேசுகிறத ஒருவர் கேட்க முடியுது, பலது இருக்குது. நம்ம பாங்கு விஷயத்தை கூட நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லை, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்க, அக்ஸரு அலைய மினஸ்ஸலா, நீங்கள் என் மேலே செலவாத்து நிறைய சொல்லுங்கள், பின்னஹா மஹரூதத்துன் அலைய, அது எனக்கு எடுத்துக்காட்டப்படுதுன்னாங்க. இது அபூதாவுது நஸாலாம் இருக்குதுங்க. அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் செலவாக சொல்லுவாங்க ஒரே டயத்தில். இப்போ இந்த நேரத்தில் உலகத்தில் முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டால் பல பேர் செலவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. பாங்கு சொல்லப்பட்டுன்னு சொன்னால் அந்த பாங்கு கேட்குறவங்க செலவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே போல் பல இடங்கள்லாம். அப்படிங்கும் பொழுது இந்த செலவாத்து பல பேர் சொல்கிறது செலவாத்து அவங்க எடுத்துக்காட்டப்படும் சொன்னால் பல பேர் சொல்கிறது ஒரு நேரத்தில் எடுத்துக்காட்டப்படும் தான் அர்த்தம் இல்லை, அங்கே ஷிஃப்ட் முறைப்படி எடுத்துக்காட்டப்படும் அர்த்தம். அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லீம்களுங்க இருக்கிறாங்க. அப்போ இதுவெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் அல்ல. சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டாக்க ஆதாரம் கொடுக்கணும். அதுதான் நம்ம சொன்னோம். நீங்கள் சொல்கிறதாவே இருக்கட்டும் அப்படின்னா ஆதாரத்தை தாங்கணும். அப்போ ஆதாரம் இல்லை, ஆனால் பலரும் கேட்பாங்க அப்படின்னு தான் ஆதாரங்கள் இருக்குது. இன்னொன்று, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை கூட பிறருக்கு இருப்பதை அல்லாஹ் சொல்லியும் கூட ஆனால் அந்த நல்லடியார்கள்லாம் இறைவன் ஆகலை அப்படிங்கிறது நான் ஒரு பட்டியலை போட்டேன், நிறைய போட்டோம். அல்லாஹ் தாலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது ரவுஃபுன் ரஹீமுன்கிறான், கருணை மிக்கவன் அன்பாளன்கிறான். அதே வார்த்தையை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், ரவுஃபுன் ரஹீமுன். அப்போ அதே பண்பை சொன்னனால நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாற்றிவிட முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் தாலா தன்னை பற்றி ரவுஃப் ரஹீம்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வேறு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ரவுஃபுன் ரஹீம்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வேறு. இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லி காட்டணும். அல்லாஹ் உயிர் கொடுக்குறாங்கிறது அர்த்தம் வேறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் கொடுக்குறாங்கிற அர்த்தம் வேறு, அல்லாஹ் நேர்வழி காட்டுக்கிறாங்கிறது அர்த்தம் வேறு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி காட்டுறாங்க. இதெல்லாம் குர்ஆனில் வந்தாங்க. நான் ஆயத்தை ஓதல் நேரம் இப்போ முடிஞ்சிருங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே வர்றேன். அப்போ அதனால் எந்த வகையிலும் இறை நேசர்கள் எல்லாம் மாறிட்டாங்களா? கிடையாது. ஏன்? வித்தியாசம் இருக்கிறது. அதே தான் எல்லோரும் பேசினாலும் கேட்க முடியும். நபி நாம் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, ஆனாலும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் ஆகிற முடியாது. ஏன்னா அல்லாஹ் தாலா தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்துருக்கிறான். அந்த வகையில் நம்மளை ஷிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க, அந்த ஒன்று நிற்காமல் போச்சு. அது ஒன்றும் முடியாது. ஏன் நம்ம என்ன கேட்டோம்? நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் தாங்க அப்படி தான் கேட்டோம். இல்லை, அதனால் அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் அவங்க ஷிருக்கில் இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்ட்டு. அந்த பிரிவை அடிப்படையாக வச்சா உள்ள 4 பேர்லேயே 8 பிரிஞ்சாங்க, பாதி பாதி ஆள்னு சொல்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன், எத்தனை பிரிவு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்போ பிரிவு தான் ஒரு அளவுகோல், குறைஞ்சி போகிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது பொருந்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ரியாஸ். சகோதரர் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. அவங்க நேற்று வாதம் பண்ணும்போது இறைவனின் திருப்பெயரால்னு போடுறது பிதஅத்து, இது மக்கத்து காஃபிரோட செயல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கா? இறைவனின் திருப்பெயரால் நம்ம போடுறோமே, இதுக்கு தகுந்த ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்குதா? இல்லைன்னா அவங்க அடிக்கடி அவங்க ஸ்க்ரீன் சேவரில் 786 786ன்னு போட்டு ஒரு படம் காட்டுறாங்க, அது 786 போடணுமா இல்லை அல்லாஹ்வின் திருப்பெயரால் போடணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது பிஸ்மில்லா என்று போடுவது அது மக்கத்து காபியர்களுடைய ஒரு செயல் அப்படின்ட்டு சொன்னாங்க விவாதத்தில்.
சொல்கிறவங்க என்ன செஞ்சுருக்கான்னு அப்போவே அதுக்குரிய காரணங்களை ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சு என்ன சொல்கிறோன்னு அவங்க வைக்கலை, சும்மா அந்த பட்டியல் மாதிரி சொல்லி கொண்டு போனார்கள். அந்த மக்கத்து காபியர்களோட அக்ரிமெண்ட் போடக்கூடிய நேரத்தில் அந்த ரஹ்மான்டா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் அவங்க சொன்ன ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால பிஸ்மில்லா மட்டும் போடக்கூடாதுன்னு அவங்க புரிந்து கொண்டு அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் ஒழு செய்ய சொன்னாங்க, தவல்லவு பிஸ்மில்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லலை. அப்போ பிஸ்மில்லாவை சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒழு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா முர்சாஹா, நூஹ் நபி கப்பலில் ஏறும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மஜ்ரேஹா முர்சாஹான்லாம் சொல்லலை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் சொல்லலாம், அது கூடாதுன்னு சொல்லலை. பிஸ்மில்லா சொன்னாலும் அதுவும் இஸ்லாத்தினுடைய ஒரு பண்பு தான், இஸ்லாத்தில் உள்ளது தான். என்னன்னு கேட்டால் அந்த ரஹ்மானை மறுத்துட்டு ரஹ்மான்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோமே, ரஹீம்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோமே என்பதற்காக வேண்டி அது சொன்னால் தான் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஓ ஜன்னிபி ஷைத்தான, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது என்ன செய்தாங்க, ஷைத்தான்ட்ட பாதுகாப்பு தேடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் சொல்லலை, பிஸ்மில்லா மட்டும்தான் சொன்னாங்க. அதனால் பிஸ்மில்லான்னு சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது, அதை நம்ம போட்டிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடலாமான்னு கேட்டால் அதை மறுக்கலை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம், ரெண்டுமே மார்க்கத்தில் உள்ளது தான். அதில் பிஸ்மில்லாவுக்கு நம்ம ஆதாரம் காட்டிட்டோம். அதே நேரத்தில் இந்த 786ங்கிறது வந்து அப்படியே யகூதிகள்கிட்டருந்து வந்தது. இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுக்குற பழக்கம் இருக்குதுல்ல, எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுக்கறது வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாது. யகூதிகளுடைய பாஷை இந்த ஹிப்ரு மொழியிலையும் இந்த அரபி மொழி எழுத்துக்கள் எல்லாம் அங்கேருந்து வந்தது தான், நெருக்கமான மொழி. இதிலேருந்து அது வந்திருக்கலாம், அதிலிருந்து இது வந்திருக்கலாம். இதில் உள்ள ஒரு 4-5 எழுத்துக்களை தவிர எல்லா எழுத்துக்களுமே அரபியில் உள்ள மாதிரி அந்த அவங்களுடைய யூதர்களுடைய ஹிப்ரு மொழிகளையும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க அலிஃபு பேக்கெல்லாம் நினைஞ்சிருந்தாங்க. உதாரணம் அப்ஜதுங்கிறாங்களே, அலிஃபு பே ஜீம்னு போயிடுவாங்க. அவங்க வரிசையில் ஜீம் 3வது எழுத்து, அலிஃபு 1வது எழுத்து, பே 2வது எழுத்து, தே தான் நமக்கு 3வது எழுத்து. அந்த யூதர்களை ஹிப்ரு மொழி பிரகாரம் 3வது எழுத்து ஜீமு தான், 4வது எழுத்து தாலு தான். அதனால் அப்ஜதுன்னு வருது. அலிஃபு 1, பே 2, ஜீமு 3, தால் 4 வருது. அதெல்லாம் ஹிப்ரு மொழியுடைய தர்த்தீப்பில் இருந்து யூதர்கள் இந்த மாதிரி நம்பர் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த யூதர்கள் நம்பர் கொடுத்து எதுக்காக வேண்டி மக்களை ஏமாற்றி மந்திரம் போடுறதுக்காக வேண்டி, தாயத்து தல்சமாத்து போடுறதுக்காக வேண்டி செஞ்சாங்க. அதை என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஆட்கள் காப்பி அடிச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு பேக்கு இத்தனை சீனுக்கு இத்தனைன்னு கூட்டி 756 வருதுன்னு சொல்லிட்டாங்களே தவிர அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 756 யூஸ் பண்ணவும் இல்லை. அது அப்படியே யூதர்களுடைய கலாச்சாரத்தை காப்பி அடித்து தான் சொல்கிறாங்க. எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்ணுக்கு பயன்படுத்தணும். எண் என்பது ஒரு விஷயத்தை எண்ணி சொல்வதற்கு உள்ள விஷயங்கள், எழுத்துக்கள் என்பது கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு விஷயங்கள். அதனால் பிஸ்மில்லா போடுவது மார்க்கத்தில் உள்ளது தான், 756 போடுவது தான் மார்க்கத்தில் இல்லாது. மார்க்கத்தில் இல்லாது மட்டுமில்லை, யூதர்களுடைய கெட்ட நம்பிக்கையும் யூதர்களுடைய கலாச்சாரமும் அதில் கலந்திருக்கிறது.